இன்னைக்கு எபிசோட்ல கிறிஷ் வந்து ரோஹிணி கிட்ட ஏன் அத்தை என்னை பார்க்கவே வரல, ஏன் என் கூட பேசவே இல்லைன்னு கேட்குறான். ரோஹிணி தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு ஓ கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. வந்ததுல இருந்து கிறிஷ் கூட பேசவே இல்லைன்னு அவனை பார்க்க போறா. அங்க கிறிஷ் கூட மீனாவும் படுத்து தூங்கிட்டு இருக்கா. கிறிஷும் திடீர்னு அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். மீனா எழுந்து அவனுக்கு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறா. ரோஹிணியும் வித்யாவும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. கிறிஷ் ஏதாவது உளறிடுவானோன்னு ரோஹிணியும் பயப்படுறா. அதனால ரோஹிணி கிறிஷையும் அவளோட அம்மாவையும் எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிடணும்னு பேசிட்டு இருக்கா. ரோஹிணி கிறிஷ்காக பால் எடுத்துட்டு போறா. மீனா கிறிஷ்க்கு இட்லி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ரோஹிணி மீனா கிட்ட நீங்க இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகலையான்னு கேக்குறா. மீனாவும் கிறிஷ் எங்க இருக்கான்ல, அதனால நான் இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகலன்னு சொல்றா. மீனா போனதும் ரோஹிணி அவ அம்மா கிட்ட என்ன நான் பண்ண வேண்டியதெல்லாம் இவ பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறா. அவ அம்மாவும் மீனா கிறிஷ் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா, அவ இவனை பாத்துக்கிறாள்னு சந்தோஷப்படுன்னு சொல்றாங்க. வித்யா மீனாக்கு கால் பண்ணி எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல பூ கட்டுற போட்டி இருக்கு, நான் என் பேரை கொடுத்துருக்கேன், நீங்க எனக்கு பூ கட்ட சொல்லி கொடுங்கன்னு கேக்குறா. மீனாவும் என்னால அங்க வந்து சொல்லி கொடுக்க முடியாது, நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. வித்யாவும் நான் அங்க வந்தா உங்க மாமியார் திட்டுவாங்க, அதனால நீங்க இங்கேயே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. மீனா முத்து கிட்ட வித்யா பூ கட்ட சொல்லி கொடுக்க சொன்னாங்க, நான் போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு வரேன்னு சொல்றா. ஆனா முத்து அது எதுக்கு சம்பந்தமே இல்லாம உன்ன வர சொல்லுது, இதுல வேற என்னமோ இருக்கு, நீ போகாதன்னு சொல்றான். ஆனா மீனா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. விஜயாவும் ரோஹிணியும் கிறிஷையும் அவன் பாட்டியவும் எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணி விஜயா கிட்ட ஆல்ரெடி மீனா வெளியே போயிட்டாங்க, முத்துவும் கிளம்பிடுவாரு, அங்கிள் மட்டும் இங்க இருக்காரு, அவரையும் நீங்க எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போங்க, நான் அவங்கள வெளியே அனுப்பிடுறேன்னு சொல்றா. விஜயா போய் அண்ணாமலை கிட்ட கோயில்ல வேண்டுதல் வச்சிருக்கேன், வாங்க 2 பேரும் போலான்னு கூப்பிடுறாங்க. அவரும் ரெடி ஆயிட்டு வரேன்னு போறாரு. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு ரோஹிணியும் விஜயாவும் சந்தோஷப்படுறாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட நான் கார்ல விடுறேன்னு சொல்றான். ஆனா விஜயா இவன் வந்தா ஏதாவது சொல்லிட்டே இருப்பான், நம்ம பஸ்லயே போலான்னு சொல்றாங்க. முத்து விஜயா கிட்ட இது என்ன திடீர்னு வேண்டுதல்னு கேக்குறான். அதுக்கு விஜயாவும் நான் உன்கிட்ட கேட்டுட்டு வேண்டிக்கணுமான்னு கோவப்படுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.